ஹலோ ஆல், குட் மார்னிங். ஜனவரி 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலகின் கவனத்தை ஈர்த்த லட்சத்தீவு. சமீபத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு அரசுமுறை பயணமாக மேற்கொண்டாங்க. தென் அந்த லட்சத்தீவில் உள்ள சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அவங்க சில கிளிப்பிங்ஸ் எடுத்து அதை ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. உலகம் முழுவதும் அது பயங்கரமாக வைரல் ஆச்சு. நிறைய பேர் நீங்களுமே பார்த்துருப்பீங்க. இதில் பிரதமர் மோடி லட்சத்தீவு போனதுனால அது பக்கத்தில் உள்ள இன்னொரு தீவு என்னதுன்னா மாலத்தீவு. அவங்களும் முழுக்க சுற்றுலாத்துறையை நம்பியே அவங்களோட பொருளாதாரம் அதை நம்பியே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சுற்றுலாத்துறையில் கொஞ்சம் பேக் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு தேடினா இந்த லட்சத்தீவுக்கு முன்னாடியே வந்த மாலத்தீவு கூகுள் சர்ச்சில் இப்போது லட்சத்தீவு தான் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2023 லட்சத்தீவுக்கு வந்த சுற்றுலா பயணிகளில் இந்தியர்கள் தான் முதலிடத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இந்த சுற்றுலாத்துறையில் இந்த பிரச்சனையினால் கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஓடிட்டுருக்கு. இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா லட்சத்தீவு அவங்களோட கேபிட்டல், சுற்றுலாத்துறை, தென் பக்கத்து அண்டை நாடுகளுக்கு இந்தியா எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிற மாதிரி இதையும் சேர்த்து நம்ம எழுதலாம். தென் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றுருக்கு. அதோட முதல் நாள் நேற்று, மொத்தம் 2 நாள் கான்ஃபரன்ஸ். நேற்று நடந்த மாநாட்டில் என்னெல்லாம் நிகழ்ச்சி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்ன சொல்லுவோம், குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு சொல்கிறதுனால அது எல்லாத்தையுமே சுருக்கி GIM அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. இதோட அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள தமிழகத்தின் பொருளாதாரத்தை $1 ட்ரில்லியன், அதாவது நம்ம மணி கிடையாதுங்க, டாலரில் $1 ட்ரில்லியன் அளவுக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறதா இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த 2030 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 6 வருஷம் தான் கண்டினியூஸாக இருக்குது, 6 to 7 வருஷம் அப்படிங்கிற மாதிரி. இதில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஜிடிபி இருக்கணும், இல்லை நம்மளோட க்ரோத் ரேட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த $1 ட்ரில்லியன் எக்கனாமியை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2030 $1 ட்ரில்லியன் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, அதுக்கு எவ்வளோங்க க்ரோத் இருக்கணும், 80% க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த 2030க்குள்ளே விமனோட ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது வீட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் வெளியில் ஒரு வணிகத்தில் இல்லை ஒரு அரசு அலுவலகங்கள்லையோ இல்லை அவங்களோட ஒர்க் திறனை மேம்படுத்துகிற மாதிரி பெண்களை 60 லட்சம் பெண்களை நாங்கள் வேலைக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நேற்று முதல் நாளில் 50,634 கோடி அளவுக்கு ஒப்பந்தங்கள் நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதனால் 60,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒரு பாலிசி வெளியிட்டிருக்காங்க, தமிழ்நாடு செமிகண்டக்டர் பாலிசி 2024. தமிழ்நாட்டில் உள்ள எலக்ட்ரானிக் குறைகடத்திகள் பாலிசி மற்றும் மேம்படுத்தப்பட்ட மின்னணு பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் இருக்குல்ல, இதை 40% ஏற்றுமதியில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்றுமதி லெவல் மட்டும் 40%க்கும் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த 2-3 வருடங்களாகவே முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next one, கார்கில் மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் தரையிறங்கி C-130J விமானம் சாதனை படைத்துள்ளது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காஷ்மீரை பிரித்து லடாக், காஷ்மீரை 2 பிரித்து வச்சுருக்காங்க. இந்த லடாக் யூனியன் பிரதேசத்தில் கார்கில் ஒரு மிகப்பெரிய பனி பிரதேசமாக இருக்குது. இதில் -20 டிகிரி வரைக்கும் அதோட வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. -20 டிகிரி, 8780 அடி உயரத்தில் இந்த கார்கில் அமைஞ்சிருக்கு. இங்கே இரவு நேரத்தில் தரையிறங்கி இந்த விமானம் சாதனை படைஞ்சிருக்கு. இதோட இருப்பிடத்தை துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல தான் லேண்டிங் அப்படின்னு அந்த இடத்தை துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க இந்த தடவை என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டெரட்ரைன் மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு துல்லியமான வழிகாட்டும் நுட்பத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்போ நம்ம பார்த்தோம் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் நிறைய சின்னங்களை நிறைய பாரம்பரிய பொருட்களை வெளிநாட்டர்கள் பார்க்குறதுக்காக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதில் ஒரு 3 யானைகள் சிலைகள் அதிகமாக பேசப்பட்ட பொருளாக இருக்குது. அதை பற்றி என்ன சொல்லணுன்னா யானைமலை புலிகள் காப்பகத்தில் லாந்தனா அப்படின்னு ஒரு செடி இருக்குது. இது ஒரு ஒட்டுண்ணி தாவரமாகும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம நாட்டு தாவரம் கிடையாதுங்க, அந்நிய ஆக்கிரமிப்பு தாவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏலியன் பிளான்ட்ஸ், ஏலியன் அனிமல்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெளிநாட்டில் இருந்து நம்மளோட
அப்புறம் மண்ணில் புதுசாக முளைச்சி வந்து நம்மளோட உள்நாட்டு தாவரங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த ஏலியன் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது ஒரு அந்நிய நாட்டு தாவரம் தான், இது அச்சுறுத்தலுக்குள்ளானது. இந்த லாந்தனா செடி வந்து ஒரு ஒட்டுண்ணி. ஸோ அதில் உள்ள அந்த தண்டுகளையும் வேர்களையும் இப்போ எடுத்து இந்த யானை சிலை முழுவதையும் வந்து அந்த லாந்தனா செடியின் தண்டுகளை வைத்தே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பழங்குடியினர் வந்து நிறைய விதவிதமான கைவினைப் பொருட்கள் செய்வாங்க. அதில் ஒன்று தான் இந்த யானைகள் சிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு யானைகள் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது, பார்த்துட்டு போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இது சொல்கிற பொருள் என்ன அப்படின்னா, அந்நிய தாவரங்களுக்கு வந்து வழிவிடுறதை விட உள்நாட்டு தாவரங்களை காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தோட இந்த சிலையை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 108 ஆம்புலன்ஸ் சேவையை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஹெல்த் எமர்ஜென்சினா எல்லாரும் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறது இந்த 108க்கு தான். இந்த 108 வந்து லாஸ்ட் இயர் 2023 மட்டும் 19 லட்சம் பயனாளர்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஒரு ஃபோன் கால் ரிசீவ் ஆயிடுச்சு, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா 7 நிமிஷத்துக்கு முன்பாகவே அவங்களுக்கு நாங்கள் எங்களோட சேவையை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி சாலை விபத்தில் காயமானவர்களுக்கும் பிரசவ நேரத்துக்கும் வந்துட்டு இந்த 108 அதிகமாக உதவி செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது போக ஹிந்து தமிழில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு தனியாக ஒரு பேஜே கொடுத்துருக்காங்க, ஒரு சிறப்பு இணைப்பு மாதிரி, மறக்க முடியுமா 2023 அப்படின்னு. இந்த ஓராண்டில் நிகழ்ந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே வந்துட்டு இதில் ஒரு 12 பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 12 பக்கத்துலையும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விருதுகள், திரைப்பட விருதுகாக இருக்கட்டும், ஆஸ்கார் அவார்டாக இருக்கும், முக்கியமான விருதுகள் தமிழ்நாட்டு லெவலில், நேஷ்னல் லெவலில், தென் இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளோட சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த முக்கியமான தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க. 2023 நிறைய ஆளுமைகள் வந்து இறந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நினைவேளைகள் கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி சில 2-3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. தென் இந்திய அளவில் வந்துட்டு 2023 நடந்த முக்கிய நிகழ்வுகள், இப்போ பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் கட்டினது, இதை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. தென் உச்சநீதிமன்றத்துலேயும் நிறைய வழக்குகள் இருக்கும் இல்லையா, அதை பற்றியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் இருக்கவங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து சொன்னோன்னா ஒரே நாளில் சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்குது. இல்லை இதில் உள்ள டாபிக்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள் அப்படின்னா கூட ஒரு நாள் விருதுகள் மட்டும் பார்க்கலாம், இல்லை ஒரு நாள் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் பார்க்கலாம், அப்படி கூட பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம அதுபடி பார்க்கலாம். அதுபோக ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஎன்பிசி சம்மந்தமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி சம்மந்தமாக இல்லை, டிஎன்பிசியவே கொடுத்துருக்காங்க. தேர்வாணைய குளறுபடிகள், அதற்கு தேவைப்படும் சீர்திருத்தங்கள் அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஆனுவல் பேனலில் வந்து மாற்றம் கொண்டு வராங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம் இல்லையா, அந்த வினாத்தாள்கள், தென் ஆன்சர் குளறுபடி அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தென் தமிழ் மீடியம் அவங்க தமிழ் தேர்வர்கள் இருப்பாங்க இல்லையா, பிஎஸ்டிஎம், அவங்கள பற்றியும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் தினமணியில் வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, கருத்தடை சட்டங்களின் தேவை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் கருத்தடை மையங்களின் தேவை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2023 வந்துட்டு சீனாவை பீட் பண்ணி இந்தியா வந்து மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளோட கருவுறுதல் விகிதம் வந்துட்டு ஃபர்டிலிட்டி ரேட் 2.2லேருந்து 2% குறைந்தால் கூட மக்கள் தொகையில் வந்துட்டு நம்ம தான் முன்னாடி இருக்கோம். ஸோ ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி பிளானிங் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் அதுவும் பார்த்துக்கோங்க. மீதி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.